அனைவருக்கும் அன்பின் சொந்தங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்று KMC நிறுவனத்தினூடாக ஒரு வகுப்பில் சந்திப்பதில் பெருமை மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்றைய இந்த வகுப்புல என்ன செய்யறேன்னு சொன்னா, 2020ஆம் ஆண்டு கல்வி பொருத்தராதர சாதாரண தர பரீட்சையில கணித பேப்பர் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். ரைட். இந்த கணித பாடத்தை செய்யறதுக்கு முன்னுக்கு நாங்கள் அதாவது இந்த பேப்பரை செய்யறதுக்கு முன்னுக்கு இந்த KMC நிறுவனத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உண்டு உங்களுக்கு தரலாம்னு சொல்லியிருக்கிறேன். நமக்கு தெரியும், நம்ம நாட்டுல நிறைய, அதாவது ஏழை மக்கள் உட்பட நிறைய பேர் கல்வியை பெறுவதற்கான வளங்கள் இல்லாமலும் கல்வியை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமலும் நிறைய பேர் தமிழ் பேசும் மக்கள் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில அவங்களோட ஏழைகளுக்கும் சரி, அந்த சந்தர்ப்பம் இல்லாதவர்களுக்கும் சரி, யாரா இருந்தாலும் சரி, KMC நிறுவனத்தோடு தொடர்பு இருந்தா அவங்களுக்காக நாங்க உண்மையாக இலவசமாக இந்த கணித பாடத்துக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்க மேற்கொண்டிருக்கிறோம். அது முதலாவது ஒரு நோக்கம். மற்றது மாணவர்கள்ல கணித அறிவு என்று சொல்றது உண்மையாக ஒரு மனிதன வாழ்க்கையில எங்க எடுத்து போனாலும் மேத்ஸ். இப்ப உதாரணமாக நீங்க கடைக்கு போனாலும் என்னது, காசை தான் நீட்டுறீங்க. காசை நீட்டினா என்னது, அது ஒரு கணிதம். அதே போல நீங்க வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இப்ப உங்களோட வயசு கேட்டாலும் என்ன, மேத்ஸ், அது கணிதம். இந்த கணிதம் ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்துல நான் கணிதத்தை பத்தி மிச்சம் பேச விரும்பல. நான் பாயிண்ட்டுக்கு வாரேன். எந்த நோக்கம் எல்லா மக்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் நிறுவனத்தினூடாக கல்வி போய் சேர வேண்டும். அதாவது பாடங்களுக்கு தள்ளி செலவழித்து புகையில்லாதவர்களுக்காலும் சரி, இலவசமாக நாங்கள் கல்வியை கொடுக்கறதுக்கான வழிகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்கள்ல முன்னுக்கு நாங்க செய்வதற்கான அடிமுறைகள் இருக்கிறோம். அந்த அடிப்படையில எங்களோட முதலாவதாக இந்த நிறுவனம் புத்தளத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. புத்தளத்துல ஒரு இடத்துலதான் இந்த KMC நிறுவனம் தற்பொழுது உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ரைட். இப்ப நான் அந்த நிறுவனத்தை பத்தி சொல்லிட்டேன். இப்ப அதை மட்டும் பேசி நீந்துட்டு பாடத்துக்கு லேட்டாருன்னு சொல்லி ஒருத்தரும் மிச்சம் கவனித்துக் கொள்ள, அதாவது கணக்கெடுக்க வேணாம். ரைட். நாங்க இப்ப இன்ஷா அல்லாஹ் பாடத்தை ஆரம்பிப்போம். (2020ஆம் ஆண்டு மேத்ஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வி என்ன வந்திருக்கிறேன்னு சொன்னா, ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்கான கட்டணம் ரூ. 1500 ஆகும். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியாக VAT அதனுடன் மேலும் 180 கூட்டப்படுகின்றது. இதற்கேற்ப அளவிடப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியின் சதவீதம் கேட்டிருக்கிறாங்க. நான் பார்த்துப்போம். என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்காக கட்டணம் எவ்வளவுன்னு சொல்லிக்கிறாங்க, 1500 ரூபாய்ல. மாதாந்த கட்டணம் 1500 ரூபாய். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியாக பெட் என்று சொல்லுவோம். இப்ப பெட்ன்னு சொல்லி சொன்னா நான் சின்ன தியரி ஒன்னே மோல்டு சொல்லிட்டு போறேன். பெட்ன்னு சொல்லி சொல்றது என்னது உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள்? இப்ப நாங்க என்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் பெட் தானே. அப்படின்னா இப்ப நாங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு சாமான் இலங்கைக்கு எடுத்துன்னு வரேன்னு சொன்னா, அதுக்காக சுங்க தீர்வையாக அவங்க ஒரு பெருமானம் ஓரளவு தொகையை அடிப்பாங்க. 100க்கு 200 வீதம் என்று சொல்லி நினைக்கிறேன் நான். இப்ப வெட் அடிக்கிறது அந்த மாதிரி மேலதிகமாக அந்த பொருட்களுக்கு வெட்டுகள் அடிக்கப்படுகிறது. இது அரசாங்கத்தை தான் இந்த சல்லி வைத்து சேரும். அவங்க ஒரு வருமானமாக அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்கான கட்டணம் ரூபாய் 1500 ஆகும். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியாக அதனுடன் மேலும் ஒரு 180 கூட்டப்படுகின்றது. ரைட். இது கட்டணம். ரூ. 180 கூட்டப்படுகின்றது.
இதற்கேற்ப அளவிடப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியின் சதவீதம். இதை வந்து சதவீதத்தான் கேட்டுக்கிறாங்க. ரைட், நான் இப்ப டைரக்டா கேள்வி எழுதுவோம். இத சதவீதம் கேட்டுட்டு சொன்னா சதவீதம் நாங்க பார்க்க எதுக்கு போலாது? சதவீதம் பார்க்க எப்பவுமே இன்னைக்கு 100க்கு தான் சதவீதம் பார்க்க. ரைட், 100க்கு எத்தனை தான் கேட்கிறாங்க. ரைட், இப்ப எங்களுக்கு தெரியும் ஈஸியான மெத்தட்ல போம் நல்லா நீங்க 1500 ரூபாய் பில்லுக்கு தான் எவ்வளவு அடிக்க 180 ரூபா. வேலை கேட்டீங்க எவ்வளவு? 100%. அப்ப தர 100%. ஈஸி ஈஸி, இதோட விஷயம் முடிச்சு. 1500 ரூபாய்க்கு தான் அவன் எவ்வளவு 180 ரூபா அடிச்சேன். அப்ப 100%க்கு எவ்வளவு அடிப்பான் பாப்போம். கேன்சல் ஆகும். சரியா? 15 தர 10 180. 180 15 விஜாத்தின்னு ஆன்சர் முடிச்சு. சரியா? 12% சொல்லி வருது. 100க்கு 12% சொல்லி வரும். சரிதானே? நல்லா பாருங்க. 1500 ரூபாய் கட்டணத்துக்கு 180 ரூபாய் வெட்டடிக்கா. அவ 100 ரூபாய்க்கு எவ்வளோ? 1500 ரூபாய்க்கு 180, 100 ரூபாய்க்கு எவ்வளோ? 12% அடிக்க. சரியா? சரி, நாங்க டைம் இல்லை, மிச்சம் இந்த டைம் எடுத்துக்கலாம். நீங்க நோட் பண்ணுன்னா யூஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ரைட், நாங்க அடுத்த கேள்வி போவோம். 2வது கேள்வி. ரெண்டாவது ஒரு படம் எடுத்தானா இந்த எக்ஸ் தாரான். சரியா? 110 சொல்லி தந்திக்குது. இந்த கோணமும் சமன் சொல்லி தந்திக்கு. உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. ரைட், நான் இப்ப எக்ஸ் பெருமானத்தை பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் புள்ளல் இதுல ஒரு சின்ன ஒரு தியரி பாவிச்சிக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு நேர்கோடு, இந்த நேர்கோடு ஒரு புள்ளியை சுற்றி காணப்படுகின்றது. ஒரு நேர்கோடு என்ன சொன்னா, இந்த நேர்கோட்டோட வந்து ஒரு பக்கம், அதாவது இந்த மேற்பரப்புட கோணம் எவ்வளவு புள்ளல்? இந்த மேற்பரப்புட கோடு எவ்வளவு? 180 பாகை. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் எவ்வளவு? 360 பாகை. தெரியுமா இந்த தியரி? தெரியும் தானே மரா? ஓலவல் சொல்லி இந்த தியரி தெரியாட்டி 180 பாகை. ஆகவே வந்து இது ஒரு நேர்கோடு. நேர்கோடு வளைஞ்சிக்கும். புக்ல வர நேர்கோடா தெரியுமா? 180 பாகை. 180ல வந்து 110 பாகை போனா எத்தனை பாகை மிச்சம்? 70 பாகை. ஆகவே இது 70 பாகை. அதே பிறகு பார்க்கும் இந்த 2 அடையாளம் போட்டிக்கு எந்த போதறியா? சும்மா தவறி போடுவாட்டோ தெரியா? தவறி போடல. இந்த பக்கமும் சமன் சொல்லி தந்தீங்க. அப்ப இந்த பக்கமும் சமன் சொன்னா ஒரு தியரி உங்களுக்கு டிரெக்டா ஞாபகம் வரணும். என்ன தியரி? ரைட், பக்கங்கள், அதாவது முக்கோணியம்ல 2 பக்கங்கள் சமனாக இருந்தால் அந்த பக்கங்களுக்கு எதிரே காணப்படுகின்ற கோணங்களும் நிச்சயமாக சமனாக இருக்கும். இந்த தியரி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். வந்ததானே? நினைக்கிறேன் வந்தீங்கன்னு சொல்லி. ரைட், பாப்போம். பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணம் சமன் சொன்னா அப்ப இந்த பக்கத்துக்கு எதிர்த்த கோணம் இந்த கோணம், இந்த பக்கத்துக்கு எதிர்க்க இந்த கோணம், இந்த 2 கோணமும் சமன். ஆகவே எக்ஸ் சமன் 70 பாகை. சரியோ? எக்ஸ் சமன் 70 பாகைன்னு வரும். ரைட், புள்ளே நோட் பண்ணிக்கோங்க. இல்ல சின்ன சின்ன விஷயம் தான் இது, பெரிய அளவுக்கு ஒரு விஷயமும் இல்லை. 3வது கேள்வி பார்ப்போமே. இப்ப 3வது கேள்வி பாருங்க. 3வது கேள்வி வந்து தீர்க்குகன்னு சொல்லிக்கிறார். 1/கீழ் எக்ஸ் மைனஸ் 1/கீழ் 3x சமன் 2/கீழ் 3. பாருங்க, 1/கீழ் எக்ஸ் மைனஸ் 1/கீழ் 3x சமன் 2/கீழ் 3. இப்ப தீர்க்குன்னு சொல்லி வந்தா என்ன சொல்லணும்? தீர்க்குன்னு என்ன? ஒரு அச்சர கணித உறுப்பு தருவான். அந்த அச்சர கணித உறுப்புட வந்து பெருமாடுறாங்க காணும். ரைட், நாங்க பார்ப்போம். சின்ன விஷயம், ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. இப்ப எக்ஸ் ஈக்குது 3x ஈக்குது, நாங்க பகுதியை சமப்படுத்துவோம். ஆகவே இந்த கோவையை 3ஆல பெருக்குவோம்.
மேலே கீழே 3 பிரிக்கிறேன். மேலே 3 கீழே 3x மைனஸ் 1 கீழ் 3x சமன் 2 கீழ் 3. உங்களுக்கு தெரியும் பகுதி அதாவது பகுதி ரெண்டும் சமன். ஆகவே 3x டிரெக்டா கழிப்படும் 3ல் 1 போனா 2 கீழ் 3. சரியா? ரைட். இப்ப சமனுக்கு அங்காலயம் இங்காலயம் என்னது? ரைட். அதே மாதிரி நான் போட சொல்றேன். இப்ப நாங்க சுருக்கினா எப்படி வரும்டா, இது இங்களை வைத்து பெருக்கப்படும், இது இங்களை வந்து பெருக்கப்படும். ஆகவே 6 சமன் 6x x சமன் 1. இது இல்லாம இன்னொரு முறையில் செய்யறா, இப்ப 2 கீழ் 3x உங்களுக்கு ஈஸியா செய்யறா. 2 கீழ் 3 இங்களை சமனுக்கு இங்காலயம் 2 சமனுக்கு இங்காலயம் 2 இங்களை 3 இங்களை 3. ஆகவே x சமன் 1. சரியோ? இன்னொரு விஷயம் இல்ல, போய்க்கானீங்க நோட் பண்ணுங்க பிள்ளைகள். நாங்க அடுத்த 4வது கேள்விய பார்ப்போம். சரிதானே? நோட் பண்ணுவோம். டவுட் அழிந்தா பயப்படாம கமெண்ட்ல போடுவோம். வேண்டிய டவுட்டை போடுவோம். இன்ஷா அல்லாஹ் எனக்கு 7 மணி மாதிரி நாங்க கிளியர் பண்ணி உங்களுக்கு தாரு. அடுத்தது 4வது கேள்வி. நான்கு மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் 3 நாட்களுக்கு வேலை செய்த பின்னர் மேலும் 2 மனிதர்கள் இக்குழுவுடன் சேர்ந்தால் அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம்? ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. 4 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்வதற்கு 6 நாட்கள் எடுப்பது. வேலை தெரியும். இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கருங்கேஸ் ஆயிட்டு இப்படி ஒரு கேள்வி வந்தா எனக்கு தெரியும் மனிதன் நாள் இப்படி சொல்லி போட்டுக்கணும் நாங்க. சரியா? இதுதான் நீதியான மெத்தட். எந்த ஒரு கேள்வி வந்தாலும் பயம் இல்லாம செய்யணும். மனிதன் நாள் சொல்லி போடுவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றான்? 4 மனிதர்கள் ஒரு குறித்த வேலை செய்வதற்கு 6 நாள். 4 மனிதன் குறித்த வேலை செய்வதற்கு 6 நாள். ஆக மனித நாள் எதுன்னு 24. இது மனிதன் தர நாளை தந்தாங்க மனித நாள் சொல்லி போட்டிங்க. சரியா? அவர்கள் 3 நாட்களுக்கு வேலை செய்த பின்னர், இப்ப 3 நாளைக்கு மனுஷர் மாறல்ல, தரவு நல்லா வாசிக்கோங்க, மனுஷர் மாறல்ல, அவங்க வந்து 3 நாளைக்கு வேலை செய்யறாங்களாம். அப்ப நான் 3 12 செய்த பின்னர் மேலும் 2 மனிதர்கள் இக்குழுவோட சேர்றாங்களாம். இப்ப 3 நாளைக்கு வேலை செஞ்சு முடிஞ்சேன்னு சொன்னா 24ல 12 போனா 12, இன்னும் 12 மனித நாள் மீது. சரியா உள்ளல்? 12 மனித நாள் மீது. அதுக்கு பிறகு சொல்றாங்க 3 நாட்களுக்கு வேலை செய்த பின்னர் மேலும் 2 மனிதர்கள் இக்குழுவுடன் சேர்றாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை மனிதர்? 4 மனிதர். இப்ப மேலும் 2 பேர் சேர்ந்தா 4 5 6 4 மணி நேரத்தில் 6. ஆகவே 6 மனிதர்கள். கேள்வி எத்தனை பாருங்க. அவ்வேலையை அதாவது மேலும் 2 மனிதர்கள் இக்குழுவுடன் சேர்ந்தால் மேலும் 2 பேர் சேர்ந்தா 6 பேர் இருக்கிறாங்க. அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்கள் செய்து முடிக்கலாம் சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்ப நாளை தான் கேட்டிக்குது. நாளை நாங்க சும்மா எக்ஸ் எடுப்போமே. சரியா? உங்களுக்கு விருப்பமான தெரியும் எக்ஸ் உங்களுக்கு விருப்பமான சேர்ந்து ஏன்னு சொன்னா ஏ எடுங்கோ, பின்னு சொன்னா பி எடுங்கோ, எக்ஸ் என்ன எக்ஸ் எடுங்கோ. எனக்கு விருப்பம் எக்ஸ் தான். சரியா? கணிதத்துல வந்து கூட நாங்க எக்ஸை தான் பயன்படுத்துவோம். ஆகவே நாங்க எக்ஸ்ன்னு சொல்லி போடுவோம். மீதத்தின 12. இப்ப எங்களுக்கு தெரியும் இதையும் பெருக்கினாதான் இந்த விடவா. சரியா? 6 தர எக்ஸ் சமன் 12. அப்ப எக்ஸ் சமன் 12 கீழ் 6 சமன் 2. ஆகவே இன்னும் எத்தனை நாள் தேவை எங்களுக்கு? இன்னும் 2 நாள் தான் தேவை. சரியா பிள்ளைகள்? ரைட். குயிக்கா நோட் பண்ணுங்க. சரி, பிரச்சனை சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதுக்கான தெளிவத்தா இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது 5வது கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி நோட் பண்ணிக்கோங்க.